இன்றைக்கி என்னன்னு கேட்டால் அவர் தான் சூப்பர் ஸ்டார். காலையிலேருந்து டிவியை திறந்தால் வெறும் சேகர்பாபு 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 தான். நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சொன்னார்கள், என்னப்பா சேகர்பாபு இப்படி பேசியிருக்கிறாரு, எந்த டிவியை திறந்தாலும் வெறும் சேகர்பாபு சேகர்பாபுன்னு போட்டிருக்கு. நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியும் வெற்றி பெற்று காட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு சூளுரையை தந்து ஒரு மாபெரும் வெற்றியை, ஒரு பெரிய வரலாற்றை இன்று உருவாக்கியிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலை மலரில் இதுவரையிலும் இது மாதிரி 8 காலம் செய்தி போட்டதே கிடையாது. பார்த்தீங்கன்னா சேகர்பாபுக்கு 8 காலம் செய்தி எப்படி பார்க்க, அந்த அளவுக்கு நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற சேகர்பாபு அவர்கள் சின்ன குழந்தையை யாருன்னு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுன்னு சொல்லுவாங்க. விழா நடத்துறது எப்படின்னு கேட்டால் சேகர்பாபு சட்டை தான் சொல்லுவேன். நான் அதிகம் நேசிக்கிற ஒரு மனிதன். கடந்த பிறவியில் என்னோடு பிறந்தானா என்னன்னே தெரியல, எனக்கு ஏதோ ஒரு வகையான ஈர்ப்பு, என்னை அறியாமல் ஒரு ஈர்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு தூய தொண்டன் நடத்துகிற விழாவிற்கு வர வேண்டும் என்பதற்காக நேற்று நம்முடைய துணை முதல்வரோடு என்னுடைய தொகுதியில் கிட்டத்தட்ட 20 இடங்களில் நிகழ்ச்சி, உதயா அவர்களோடு 20 இடங்களில் நிகழ்ச்சி. நாங்களாம் சோர்ந்து போய் உட்காந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, படுக்கிறதுக்கு நேரம் இல்லை, தூங்குறதுக்கு நேரம் இல்லை. 20 இடங்களிலேயே நிகழ்ச்சி முடித்து இப்போ தான் அவர் வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு சேகர்பாபு நிகழ்ச்சி முடிஞ்சிடுதான்னு கேட்டேன். இல்லை வந்தால் தான் நிகழ்ச்சின்னு சொன்னால் அடித்து பிடிச்சின்னு ஓடியாந்த. அந்தளவுக்கு அன்புக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன். உதயசூரியனிலிருந்து உதித்த நம்முடைய இதய சூரியன் உதயா அவனுடைய பிறந்தநாள் பெருவிழா. ஓங்கலிடை தோன்றி உயர்ந்தோர் தொழவெளிங்கி ஏங்குளிர் ஞாலத்து இருள்கடியும் ஆங்கவற்றுள் விண்ணே தனியாடி விங்கதில் ஒன்று தண்ணீர் இல்லா தமிழ் என்று சொல்லி யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் என்று காலந்தெல்லாம் ஊற்றிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழறிஞருடைய பேர பிள்ளைக்கு பிறந்தநாள் பெருவிழா. எதை சொல்வது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. இங்கே நம்முடைய விஜய், நான் விஜயை பற்றி சொல்லணும். ஒரு நாள் தலைவரோடு உட்காந்துருந்தோம். ஈவினிங் ஒரு 5-6 மணி 7 மணி இருக்கும். போகலாமாண்ணா, அறிவாலயம் போகலான்னார். சரி போகலாண்ணா அப்படின்னேன். இரியா இந்த இளைஞன் வரான், நான் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னாரு. அண்ணா இங்கே இருக்கிறதுல நான் தானே இளைஞன், போகலாம் கிளம்புனேன்னு சொன்னேன். யோ மடையா உட்காரு, இளைஞன் வரட்டியா பார்ப்போம், வெயிட் பண்ணியா அப்படின்னார். நாங்கள் இளைஞன் சொல்கிறாரு. யாருன்னு பார்த்தா கடைசியில் விஜய் வரதை பார்த்தா விஜயன் சொன்னார். தலைவரை சொக்க வைத்த ஒரு மாபெரும் கவிஞன் நம்முடைய விஜய் அவர்கள். அவருடைய பாடல்களை கேட்டிருக்கிறேன், கவிதைகளை படித்திருக்கிறேன். நடிப்பில் சொன்னார் தலைவர் கலைஞர். ஒரு நாள் ஒவ்வொரு ஃப்ரேமும் போட்டு பார்த்தார் தலைவர் கலைஞர். அவருடைய இளைஞன் படத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் போயிடுவோம். 7 மணிக்கு மேலே போய் வாயா ஒரு இது ஒரு 1000 அடி எடுத்திருக்காங்களாம், வாயா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். யோ விஜய் நல்லா நடிச்சிருக்காயா, அவன் சூப்பர் ஸ்டார் மாதிரி வருவாயா அப்படின்னு வாயார மனதார வாழ்த்தி போனது. அந்த விஜய் அவர்கள் இங்கே பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அவர் சொன்னதைப் போல நம்முடைய உதயநிதி அவர்களை பற்றி எதை சொல்லுவது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. இந்தியாவினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு தலைவராக உதயநிதி அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு என்னன்னே தெரியல. தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் உதயாவை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறான் எல்லான்னு எனக்கே தெரியல. ஒன்றுமே தெரியல. காற்றை போல் சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு செங்கல், செஞ்சார்ஜி கோட்டைக்கு போயிட்டோமே, ஒரே ஒரு சொல், அந்த சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா 40 தொகுதியும் ஜெயிச்சுட்டு நான் போயிட்டேன் பார்லிமெண்ட்டுக்கு. உலகத்தில் யாராலையும் சொல்ல முடியாது, யாராலும் செய்ய முடியாத ஒரு அரும் பெரும் சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உழைப்பு தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய தளபதிக்கு சொன்னதை போல உழைப்பு என்று சொல்லப்போத நம்முடைய தங்க தலைவர் தளபதி அவர்கள் உதயாவுக்கு வச்ச பரீட்சையில் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லி தளபதி அவர்களால் பாராட்டப்பட்ட ஒரு பெருந்தகை. என்றால் விண்ணை தொட்டு விடியலை பார்க்க துடிக்கும் வேங்கை தமிழனாக சுழன்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அவர் கால்படாத இடமே கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த புயலில் எப்படிப்பட்ட நம்முடைய மேயர், வணக்கத்திற்குரிய மேயர் பிரியாராஜனோடு அவர்கள்
எல்லா இடங்களுக்கு எல்லாம் பயந்து போய் வீட்டில் இருந்தால் வீட்டை விட்டு வெளியே வராதீங்கன்னு வானிலை அறிவிப்பு எல்லாம் சொல்லிட்டான். ஆனாலும் அவர் எதற்கும் பயப்படாமல் எல்லா இடங்களிலேயும் சொல்லு. திருவண்ணாமலையில் ஒரு பாறை விழுந்து 7 பேர் செத்துட்டான்னு சொன்ன உடனே அடுத்த நிமிடம் முதல்ல போன ஒரே தலைவர் நம்முடைய உதயநிதி. இந்த மனித நேயம், அதை ஒரு மனித நேயம் இன்றைக்கும் தான் யார் என்று பார்க்காமல் நாங்கள் நிகழ்ச்சிக்கு கூட்டு போனோம். நேற்று காலையில் போனோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வரவேற்பு கொடுத்து விட்டோம். வண்டியில் ஏறி நின்று 5000 பேரையும் பார்த்து அத்தனை பேர்கிட்ட கை கொடுத்த ஒரே ஒரு தலைவர் அவர் ஒருத்தர் தான். நான் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. எல்லோரும் வருவோம், நாமளே போவோம், ஒரு 2 பேருக்கு கை கொடுப்போம், 3 பேர் கை கொடுப்போம், 4வது பேர் ரைட்டு பார்த்து கை எடுத்து போகலாமான்னு சொல்லிட்டு வரும். ஆனால் இவரை போன்று மக்களோடு மக்களாக இருந்து ஒரு சின்ன குழந்தை கூட ஒரு பென்ஷன் கொடுக்குதுன்னா வண்டியை நிறுத்திட்டு அந்த பென்ஷன் வாங்கிட்டு தான் போகிறார். அந்த பென்ஷன் வாங்கிட்டு கூட பிஏ கிட்ட கொடுக்குறது இல்லை, அதை தன்னுடைய கையிலே வைத்து கொள்ளுகிறார்கள் அந்த பென்ஷனை. நான் கேட்டேன், ஏன்னா பிஏ கிட்ட கொடுத்தது இல்லைங்க, மிஸ் பண்ணிட போகிறாங்க, முக்கியமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கற்பனை பண்ண முடியல சார். ஆய்வுக்கு உட்காந்துருந்த நேற்று மாவட்டத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் வந்தாங்க. எல்லா அதிகாரிகளும் கலெக்டர் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. வந்த உடனே கேட்டாங்க, மாதிரி இது ஒரு ஊரில் வந்து ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட வந்து பசங்க வந்து 10ஆவதில் மொத்தமே வந்து 30 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்கிறான், மொத்தமே 100 பேரில் 30 பேர் பாஸ் இருக்கிறான், என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து பென்ஷன் வந்துருக்குது. உடனே தளபதி கேட்குறாரு, இவர் கேட்குறாரு, உதயா கேட்குறாரு, என்னங்க காரணம்னு கேட்குறாரு. அவங்க வந்து அந்த அதிகாரி வந்து ஏதோ சொன்னாங்க. இவர் சுற்றுப்பயணம் செல்வதற்கு முன்பாக தன்னுடைய அதிகாரிகளை யாருக்கும் தெரியாமல் அனுப்பி அந்த மாவட்டத்தில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் நடந்தது, என்னென்ன குறைகள் இருக்கிறதுன்னு கேட்ட ஒரே ஒரு அமைச்சர் யாராவது இருக்கிறன்னா அது உதயா தான். ஆனால் மெயின் செலுத்து போயிட்டேன். ஒரு அதிகாரி கேட்டார், ஒரு தாசில்தார் வந்து இப்போ இது கொடுக்க சொன்னாங்க, அவருடைய வீட்டுக்கு வந்து இது கிடைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு மனைக்கு வந்து போய் பட்டா கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பட்டா கேட்ட உடனே சொன்னேன், இல்லை சார் அந்த பென்ஷனே என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டார். யார்? தாசில்தார் சொல்லிட்டார். உடனே இது உதயா என்ன பண்ணார், ஃபோன் எடுத்தார், கொஞ்சம் மீட்டிங் எப்படி நிறுத்துங்கன்னாரு. அந்த யார் அது பட்டா கிடைக்கலன்னு சொன்னான் இல்லை, அவனுக்கு செல்லில் ஃபோன் போட்டார். சரி, எல்லா அதிகாரியும் உட்காந்துருக்கிறான். பார்த்துட்டு அந்த செல்லை எடுத்துகிட்டு உடனே அந்த உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்டேன். அவன் பேர், என் பேர் சிவராமன் சொன்னார். உங்களுக்கு பட்டா பென்ஷன் கொடுத்தீங்களான்னு. நான் கொடுத்தவங்க வந்து 23/2023 கொடுத்தங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அதிகாரி கேட்டார், என்னப்பா இப்படி சொல்கிறாரு, நீ என்ன சொல்கிறேன்னாரு. அது இதுன்னு சொன்னான். முதல்ல இப்போ வந்து ஆஃபீஸுக்கு போய் இந்த இது மீட்டிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பென்ஷன் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னு வந்து எனக்கு சொல்லுன்னாரு. அப்போ மீட்டிங் நடந்துகிட்டே இருந்தது. மீட்டிங் முடிகிற நேரம் தாசில்தார் என்னாச்சு அந்த பென்ஷனர், தாசில்தார் எழுந்து அந்த பென்ஷன் வந்து உண்மைதாங்கன்னு எடுத்து சொன்னான். இது மாதிரி ஒரு அமைச்சரை நான் பார்த்ததே இல்லை சார். மாவட்டத்தில் பயந்து போய் எல்லாரும் இது மாதிரி ஒரு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றுகிற ஒரு உண்மை தொண்டனாக திகழ்ந்து கொண்டிருக்கிற உதயா அவர்களுக்கு பிறந்தநாள் பெருவிழா என்று நினைக்கிற போது எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லா இடங்களிலேயும் எல்லாரும் இந்த விளையாட்டுத்துறைன்னு பார்த்தீங்கன்னா கற்பனை பண்ண முடியல. எல்லா இடங்களிலும் எல்லாரையும் கூட்டு வச்சு பேசி எல்லாரையும் தட்டி அரவணைத்து எல்லாருக்கும் பொருள்கள் கொடுத்து இதெல்லாம் எப்படி வளரணும், எப்படி இருக்கணும், எப்படி போகணும்னு சொல்லிட்டு நல்ல அறிவுரைகளை எல்லாம் தந்து கொண்டிருக்கிற ஒரு இளம் தலைவர், இந்தியாவினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஒரு அற்புத தலைவராக உதயநிதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிறந்தநாள் பெருவிழா என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். என்னால் அதிக நேரம் பேச முடியல, ஏன்னா அவ்வளவு டயர்டாக போயிட்டோம். நாங்கள் அவரை மாதிரி சுத்தவே முடியல. இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட 20 நிகழ்ச்சி, இன்றைக்கி மட்டுமே நேற்றைக்கு 20 நிகழ்ச்சி, இப்படி பல்வேறு வகையான நல்ல செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிற தளபதி நம்முடைய உதயா அவர்கள் இந்த அணிகள் எல்லாம் உட்கார வச்சு பேசினார். பார்த்திங்கன்னா எப்படி நம்மளாம் சிந்திக்கவே முடியல. 23 அணிகள் இருக்கிறது இந்தியாவில். திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் 23 அணிகள் இருக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்கு இது மாதிரி 23 அணிகளே கிடையாது. அப்போ உதயா அவர்கள் சொன்னார்கள், 23 அணிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 23 இதயங்கள் என்று சொன்னார்.
எப்படி ஒரு போர்க்களத்துக்கு செல்கிற பொழுது காலால் படை, கப்பற்படை, விமானப்படைன்னு சொல்கிறேன்ல, அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த 23 அணிகளும் படைகளாக திகழ்ந்து 234 தொகுதிகளையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய சிந்தனையை, புதிய சித்தாந்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் வண்டியில் வந்து இந்த கோயிலை பார்த்தோன்னே என்னை அறியாமல் கையெழுத்து கும்பிட்றேன். என்னென்னா அது இங்கே ஒரு கோயில் இது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்டார். எப்படி பாருங்கள், அது நம்முடைய மனதும் புண்படாமல் மற்றவர்களும் புண்படுத்தாமல் ஒரு வளர்ந்து வருகிற ஒரு இளம் தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிழா என்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். இந்த நிகழ்ச்சிக்கு ஓடோடி வந்தேன். சேகர்பாபுனுடைய அன்பை என்னால் தட்டி கழிக்க முடியவில்லை. அந்த பெருந்தகைக்கு இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் இறைவனுடைய ஆயுட்காலம் இருக்கிற வரையில் உதயநிதி காலமும் வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.